இப்போ வந்து வருவாய்த்துறையிலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருள் விவசாய விபர பதிவேடு ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேட்டர் தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால், அதாவது வந்து இந்த தமிழ் நிலம் வெப்சைட் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், அந்த தமிழ் நிலம் வெப்சைட்டை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். பட்டா மாறுதல் பண்ணுறது, இல்லை உங்கள் நிலத்துக்கு என்ன உரம் போடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்போம். இப்போ அந்த தமிழ் நிலம் மென்பொருளில் வந்து புதுசாக வந்து ஃபார்மர் ரிஜிஸ்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. அதனால வரும் 28/12/2024 காலை 10 மணி முதல் 31/12/2024 மாலை 4 மணி வரை இணைய வழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ்நிலம்.dn.gov.in மற்றும் eservice.dn.gov.in அப்படின்ற 2 வெப்சைட்டும் ஒர்க் ஆகாது. இணைய வழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியீடு விட்டுருக்காங்க. இது என்னைக்கு செய்தி வெளியீடு விட்டுருக்காங்க அப்படின்னா, நாள் பார்த்தீங்கன்னா 27/12/2024 விட்டுருக்காங்க. என்னையிலேருந்து என்னை வரைக்கும் ஒர்க் ஆகாதுன்னா 28ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ போயிட்டு பார்த்தா கூட இந்த வெப்சைட் ஒர்க்கில் இல்லை தான். ஜஸ்ட் போய் நீங்கள் eservice.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளேயே போய் பார்த்தாலும் பொதுமக்கள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு பராமரிப்பு பணி காரணமாக இணைய வழி சேவை 28/12/2024 10:30 AM முதல் 31/12/2024 4 PM வரை செயல்பாட்டில் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் அதுக்கான வெப்சைட்டு. ஸோ தமிழ் நிலம் வெப்சைட்லுமே நீங்கள் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ விவசாயிகள் நீங்கள் வந்து பட்டா எடுக்கிறது, சிட்டா எடுக்கிறது, பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறது, அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான சேவைகளை இப்போ 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் பொறுமையாக காத்து இருந்து 31ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சேவைகள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டைமில் பட்டா மாறுதல் இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க போயிட்டு தேவையில்லாமல் திரும்ப வர்றது இதெல்லாம் தவிர்க்கப்படும் இந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கணும், இல்லை பட்டா எங்கன்னா எடுத்து கொடுக்கணும், சிட்டா எடுக்கணும், அந்த வேலைலாம் இருந்துச்சுன்னா இப்போ போயிட்டு அதை மேற்கொள்ளாதீங்க. அந்த வெப்சைட் ஒர்க் ஆகலை. ஸோ 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு நியூ ஆப்ஷனுமே இந்த வெப்சைட்டில் கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் விவசாயம் சம்மந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.